வெல்கம் டு சங்கீதா சமையல். இன்னைக்கு ஈஸியான ஒரு எறா தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க எறா தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். தொக்குக்கு நம்ம ஆயில் நிறைய ஊற்றினா தான் நல்லாயிருக்கும், அதனால ஆயில் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்குங்க. இப்போ வாசனைக்காக ஒரு பட்டை, 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கங்க. நம்ம தொக்குன்றதுனால கொஞ்சம் வெங்காயம் நிறைய போட்டுக்கலாம். இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ண தக்காளி 2 சேர்த்துக்கலாம். எப்போவுமே தொக்கு செய்யும்போது வெங்காயம் தக்காளி இது ரெண்டுமே சமமாக இருக்கணும், அப்போ தான் தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தண்ணி ஊற்றி வதக்கி விட்டுக்கலாம். நல்ல பேஸ்ட்டு மாதிரி வதங்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எறாவை சேர்த்துக்கலாம். தொக்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்காக மட்டும்தான் போட்டுக்கலாம். இப்போ தொக்குக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதில் நம்ம தொக்குக்குன்றதுனால தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே எறாவிலே தண்ணி விடும், அந்த தண்ணியிலே எறா வெந்துடும். இப்போ தட்டை போட்டு மூடி நேரம் வேகாது. எறா நல்லா வெந்துருச்சு. இது சாதத்தோட, சப்பாத்தியோட, தோசைக்கு அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தூள் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். என்கிட்ட சோம்புத்தூள் இல்லை, அதனால் நீங்கள் இருந்தால் சேர்த்தா டேஸ்ட்டு நிறைய இருக்கும்.